கான்ட்ரிபியூஷன் இது முதல்ல வந்து கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் இதுக்கு காரியத்துக்கு அது உதவி செய்யுது. எப்படின்னா முதல்ல வந்து வேரியபிள் சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் கழிச்சிட்டா மீதி வரது வந்து கான்ட்ரிபியூஷன் பேர். ப்ராஃபிட் இல்லை, அது ப்ராஃபிட் கிடையாது. சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் கழிச்சிட்டு போனால் மீதி ஒன்று வரும், அதுக்கு பேர் தான் கான்ட்ரிபியூஷன். அந்த கான்ட்ரிபியூஷன் ரெண்டு அடங்கியிருக்கு. ஒன்று என்னென்னு, ஒன்று ஃபிக்ஸட் காஸ்ட்டு, இப்போ ரெண்ட் கொடுக்கணும், அது இது இன்சூரன்ஸ் கட்டணும், அதெல்லாம் ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அதுக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அது போக ரெண்டு ரெண்டு ஃபிக்ஸட் காஸ்ட்லாம் போக மீதி கையில் இருக்காது ப்ராஃபிட். சிம்பிள் இல்லை? இப்போ நமக்கு வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு ஏற்கனவே பேர் வந்து பீரியட் காஸ்ட்னு பேர். பீரியட் காஸ்ட்னால் அது வந்து பீரியடை பொறுத்து இருக்கு, பீரியட் முடிஞ்ச பிற்பாடு ஏற்றுவானோ குறைப்பானோ தெரியல. லீஸ் பில்டிங் ரெண்டு வச்சிங்களேன், ஒரு வருஷம் லீஸ் போட்டுங்க, லீஸ் பண்ண பிற்பாடு நம்ம ஏற்றுவானோ குறைப்பா சொல்ல முடியாது, அது எப்பயுமே மாறக்கூடியது. ஆனால் அது வந்து அப்படியே நிலைய ஃபிக்ஸட் காஸ்ட்டு ஒரு இதில் நிலையாக இருக்கும், அந்த வருஷம் அந்த பீரியட் வரைக்கும் அது நிலையாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து நமக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. நமக்கு வேண்டியது கான்ட்ரிபியூஷனாக சேல்ஸ்லேருந்து எவ்வளோ உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றது. ஃபிக்ஸட் காஸ்ட்டை நாளைக்கு வந்து நீங்களே ஒரு சொந்தமாக மிஷம் ஆகிட்டிங்களா, லீஸ் ரெண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. பில்டிங் சொந்தமாக கட்டிட்டீங்கன்னா லீஸ் ரெண்ட் அவசியம் இல்லை, மிச்சமாச்சு. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டு கூட வரும். அது முக்கியம் இல்லை, ப்ராஃபிட் முக்கியம் இல்லை, கான்ட்ரிபியூஷன் தான் முக்கியம். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் கழிச்சிட்டா எவ்வளோ வருது, அதுதான் முக்கியமானது சேல்ஸ்லேருந்து. ஸோ அந்த சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் கழிச்சிட்டா வரக்கூடிய பேருக்கு வந்து கான்ட்ரிபியூஷன். ஏன் கான்ட்ரிபியூஷன்? ஃபஸ்ட்டு இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஃபிக்ஸட் காஸ்ட்டு, அதுக்கடுத்து இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு ப்ராஃபிட். அதனால தான் கான்ட்ரிபியூஷன். அதெல்லாம் ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ படிக்காதவங்க கூட உங்களுக்கு எதுவுமே தெரியலாம் கூட நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் ஸ்மால் பிஸ்னஸில் உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எது ப்ரொடக்ஷனோட வேரி ஆகுது, எது சேல்ஸோட வேரி ஆகுது, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நான் பெரிய பெரிய பேங்க் ஷீட்லாம் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய மில்ஸு, அதெல்லாம் என்னன்னே தெரியாது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நான் கம்பெனி கேட்பேன், மில்லை கேட்பேன், என்ன யாது என்ன எழுதி வச்சுக்க, அது புரியல, என்ன யாது இல்லை சார் இதுக்கு அந்த அர்த்தம் சார்னு சொல்லுவோம். அப்போ தான் தெரியும் வேரியபிள் காஸ்ட்டாக ஃபிக்ஸட் காஸ்ட்னு தெரியும். ஸோ அதனால் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வாட் இஸ் கான்ட்ரிபியூஷன்னா, எனக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் நமக்கு முக்கியமானது இல்லை. ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு வந்து பீரியட் காஸ்ட்டு, ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸட் கழிச்சு தான் எடுக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி கான்ட்ரிபியூஷன் இருக்குதா, டேங்க்ல தண்ணி இருக்கா, பெரிய டேங்கா சின்ன டேங்கா, அதுதான் சின்ன டேங்க்கு பெரிய டேங்க் இருக்கலாம், பெரிய டேங்க்கு அதான் கான்ட்ரிபியூஷன், டேங்க் தான் கான்ட்ரிபியூஷன். சின்ன டேங்க்கு இருக்கலாம், பெரிய டேங்கும் இருக்கலாம். ஆனால் குழாய் தண்ணியை பார்த்துட்டு ஐயோ தண்ணி ரொம்ப அதிகமாக வருது, நல்லா உள்ள தண்ணி இருக்க சொல்ல முடியாது. கெப்பாசிட்டினா கெப்பாசிட்டி, டேங்க்குக்கு கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா, இப்போதைக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக வரலாம், தப்பு இல்லை. ஆனால் டேங்க் எவ்வளோ கெப்பாசிட்டி, சின்ன டேங்கா பெரிய டேங்கா, அந்த பெரிய டேங்க்கு தான் கான்ட்ரிபியூஷன். நான் அடுத்த எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கான்ட்ரிபியூஷன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேல்ஸ்